கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மனமகிழ்ச்சியினுடைய இந்த வேளையிலே நாம் ஒரு சிறிய தலைப்பின்களாக தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராய போகிறோம். தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறபடி நித்திய ஜீவன் அந்த ஆராய்ந்து பார்ப்பதில் இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான வேளையில் கூட இந்த செய்தியானது நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவரை 7ஆம் தூதனாக எலியா ஆவி கொண்ட தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு, வில்லியம் மரியன் பிரணாமை இயேசு கிறிஸ்துவாக அல்ல, தீர்க்கதரிசியாக 7ஆம் தூதனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதானே கடைசி கால செய்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி. மற்றவர்கள் இதில் சம்மந்தப்படலைன்னா நீங்கள் விலகிக் கொள்ளலாம். இந்த வீடியோ அவர்களுக்காக மட்டும் கொடுக்கப்படுகிறது. இந்த கடைசி கால செய்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமை 7ஆம் தூதனாகவும் எலியா தீர்க்கதரிசியாகவும் விசுவாசிக்கிறேன் இந்த கூட்டத்தாருக்காக, இந்த கூட்டத்தாரின் மத்தியிலே அநேக குழப்பங்கள் இருக்கிறது இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தியில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்ததை காட்டிலும் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொருவரும் தடியத்தவர்களாம் தண்டக்காரர்கள் என்பது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபைக்கு ஒரு உபதேசங்கள் இருக்கிறது. இதில் நிறைய மேஜர் டாக்டரின்ஸ், அவுட் ஆஃப் த டாக்டரின்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்முடைய டண்டர் மினிஸ்ட்ரி அந்த சேனலில் நம்ம அவ்வப்போது நம்ம சொல்லிட்டு தான் வரோம். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கனாக்க எந்த நேரத்தில் நம்ம இப்போ எடுத்துக்கொண்டுக்கிறதான தலைப்பு என்னன்னாக்க, இந்த கடைசி கால செய்தியில் அநேகர் நம்ம 7ஆவது முத்திரை உடைக்கப்பட்டாகி விட்டது, 7 முத்திரைகள் வெளிப்பட்டு விட்டது, 7ஆம் சபையின் தூதன் வந்துட்டு போயிட்டாரு, மணவாட்டிக்கு தேவன் திரைகளுக்கு தான் காண்பித்து விட்டார், பாரம்பரியத்திலே கிழிக்கப்பட்டாச்சு, ஆகவே சபை காலங்கள் முடிந்து விட்டது, சபை காலங்கள் முடிந்து விட்டு இப்பொழுது மணவாட்டி யுகம் என்கிற ஒரு டிஸ்பென்சேஷனில் இருக்கிறோம். ஆகவே நம்ம இப்பொழுது நம்ம பாரம்பரியமாக சபைக்கு போகிறது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகிறது, அப்பம் பிக்கிறது, கால்களை கழுவுறது, ராபோஜனத்தை ஆசிரிக்கிறது, ஞானஸ்நானம் கொடுக்கறதெல்லாம் ஸ்தாபன முறைமைகள் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க, இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்களையே குழப்பிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பாபிலோன் ஸ்தாபன சபைகள், திருத்துவ சபைகளிலிருந்து ஒரு கூட்டமானது நம்ம வெளியே வந்து நம்ம தீர்க்கதரிசியை ஃபாலோ பண்ணி அவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை செய்தியே மணவாட்டி மத்திய ஆகயத்துக்கு, குறிப்பாக இது 7ஆம் சபை காலத்து மணவாட்டி, அந்த செய்தியை இன்னைக்கு 7ஆம் சபை காலத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மத்திய ஆகயத்துக்கு கொண்டு போகிற செய்தி இந்த செய்தி தான் அப்படி நம்ம பிரசங்கிக்கிற வேலையில் இதில் அநேக கள்ள உபதேசங்கள், ரொம்ப மிஞ்சிற நீதிமான்கள் வந்துட்டாங்க. அவங்க 7ஆவது முத்திரை உடைக்கப்பட்டாச்சு, உடைக்கப்பட்டுட்டும் 7 முத்திரை வெளிப்பட்டுட்டும் 3ஆம் முடிப்பின் காலத்தில் இருக்கிறோம். ஆகவே என்னன்னாக்க சபைக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறதெல்லாம் பாரம்பரியம், அதெல்லாம் கெட்ட பழக்கம். என்ன சபைக்கெல்லாம் போயிட்டு பாஸ்டர்லாம் நமக்கு தலைவர் கிடையாது, நமக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் என்ன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு இப்படி அருவருப்பான காரியங்களை பண்ணுறீங்கன்னு சில சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக தான் இந்த செய்தி, அவர்களை பற்றிய செய்தி, அவர்களுக்காக இல்லை. அவர் சொன்னவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ சபைக்கு போகலாமா வேண்டாமா? ஏற்கனவே கடைசி கால செய்தி சபை நிறைய அடி வாங்கிட்டு இருக்குது இல்லைங்களா? இவங்களை மத்தியில் நிறைய பல குழப்பமான உபதேசங்கள், முக்காடு போடலாமா வேண்டாமா, தாலி கட்டலாமா வேண்டாமா, தீர்க்கதரிசி செய்தி முக்கியமா இல்லையா, தலைக்கல் வந்தாச்சா வரலையா, 2ஆவது வருகை வந்தாச்சா இல்லையா, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இவைகளுக்கு மத்தியில் சபைக்கு போக வேண்டாம்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க பாருங்க. அப்போது சில சகோதரர்கள் அவர்களிடத்துல தொடர்பு கொள்ளும்போது அவங்க பேசுகிற அந்த காரியத்தை குறித்தெல்லாம் என் இடத்துல ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நம்ம செய்தியில் இருக்கிறதானே இந்த யூடியூப் சேனலில் தண்டர் மினிஸ்ட்ரியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் அநேகர் இடத்துல இரவும் பகலும் பேசுவாங்க. அப்போ பிரதர் இந்த மாதிரி சபைக்கெல்லாம் போகிறது தப்புன்னு சொல்லுதாங்க ஒரு கூட்டம். பாருங்க, இந்த செய்தியில் இப்படி சொல்லுது, இந்த செய்தியில் இப்படி சொல்லுது, தீர்க்கதரிசி சபைக்கு போகிறதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க பிரதர், என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்படி தினமும் கால் வருது. அப்போ ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஏன் சொல்லிட்டு ஒரு செய்தி போட்டோம்னா அது பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தலைப்பின் கீழாக ஒரு செய்தி, சபைகளுக்கு சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா? 7ஆம் சபையின் காலத்தில் இப்பொழுது மணவாட்டி என்று அழைக்கப்படுகிற நாம், அதில் கடைசி கால செய்தி விசுவாசி என்று அழைக்கப்படுகிற நாம், தீர்க்கதரிசி செய்தியில் ஃபாலோ பண்ணுற நம்ம இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகலாமா வேண்டாமா, புதன்கிழமைக்கு போகலாமா வேண்டாமா, வெள்ளிக்கிழமையில் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்காக சொல்கிறோம். நான் சர்ச்சு நடத்துகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறேன், வெளியில் இருக்கிற சபைகளுக்கும் பிரசங்கத்துக்கு போகிறேன்.
ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாளெல்லாம் வெளியில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா போகிறேன். முடிந்த அளவு ஞாயிற்றுக்கிழமையில சபையை விட்டு போக மாட்டேன். ரொம்ப ரேராக ஃபாரினுக்கு எதாவது போனால், வெளிநாடுகளுக்கு போகும்போது சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் விடுபடும். ரெகுலராக நம்ம ஞாயிற்றுக்கிழமை சபை விட்டு நான் போக மாட்டேன். மேக்சிமம் சபையில் இருப்பேன். ஏதோ ஒரு சில நேரங்களில் நான் வெளி ஊழியங்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஒன்றா கரெக்ட் இது பண்ணியிருப்பாங்க மீட்டிங். அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமா நான் போவேன். ஆனால் எனக்கு சபை கூடுதலில் நம்பிக்கை உண்டு. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போகணும். சபைக்கு போகாதவனை நம்ம அது கிறிஸ்தவனை நான் நம்புறது கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் சர்ச்சுக்கு போகலைன்னா ஒழுக்கம் இல்லாதவன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வைக்கிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம்னா ஒழுக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதில் ஒழுக்கமாக இருந்தாலும் ஒழுக்கமாக இல்லைனாலும் அவன் சர்ச்சுக்கு போகிறான். ஆனால் போகக்கூடாதுங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு அது தப்பு, அது உபதேசம் தப்பு, ஸ்தாபனம் ஒரு பாஸ்டருக்கு கீழே போய் நம்ம உட்கார்றதா, நம்ம ஒருத்தருக்கு போய் காணிக்க கொடுக்குறதா, நம்ம போய் தசவாகம் கொடுக்குறதா, ஞானசாடு எடுக்கிற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, ராபோஜன் எடுக்கிற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருமாப்போடு பேசிக்கிட்டு வீட்டில் சபைக்கு போகாமல் வீட்டில் சினிமா பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு உலக வேலைகளை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களை குறித்து சொல்கிறேன். அது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் சபைக்கு சொல்லுவான், சரி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க ரைட், உங்கள் பொழப்பு நடக்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, பைபிளும் செய்தி சொல்லுதா அப்படின்னு பாருங்கள். இதில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. பைபிளும் செய்தி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நம்ம திரைச்சிலை கிழிக்கப்பட்டு இந்த பக்கம் வந்தாச்சு, மனவாட்டி கொத்தில் இருக்கிறோம். தீர்க்கதரிசி அவர் காலத்துக்கு சொன்னார், இப்போ இந்த காலத்தில் மனவாட்டி பேசுகிறது தான் பிரசங்கம், இதை நீங்கள் செய்தி குறிப்பெல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் நம்ம யாருக்கு பேசுகிறோம்? பைபிளையும் செய்தியும் விசுவாசித்து இதுதான் அப்சல்யூட், இதுக்கு மேலே செய்தி கிடையாது அப்படிங்கிறவர்களுக்காக பிரசங்கிக்கிறோம். நீங்கள் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமை தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பண்ணப்பட்டால் நீங்கள் ஸ்போக்கன் வேர்ட், ரிட்டன் வேர்ட், எழுதப்பட்ட வார்த்தை பைபிளையும் உரைக்கப்பட்ட வார்த்தை தீர்க்கதரிசி செய்தி நீங்கள் விசுவாசிப்பீங்க. இது என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் நடக்கணும். அதுதான் ஒரு பரிசுத்த ஆவிப்பட்டதுக்கான அடையாளம். இதுக்கு தாண்டி தீர்க்கதரிசி சொல்லாட்டியும் பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்திங்கிறத அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சரி பிரதர், தீர்க்கதரிசி எங்கேயாவது சபைக்கு போகணும்னு சொல்கிறாரா? சபைக்கு கட்டாயம் போகணுன்றாரா? அவர் தான் திருச்சியில் கிழிஞ்சாச்சு, பாரம்பரியமெல்லாம் முடிஞ்சு, பாரம்பரியத்தில் நம்ம வெளியே வந்தாச்சு, 3ஆம் எழுப்பு ஆரம்பித்து விட்டது, இப்படியெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நம்ம எதுக்கு சபைக்கு போகணும்? சில இடங்களில் சொல்கிறார், நீங்கள் சபைக்கு போகிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி சில மறைவான குறிப்புகளெல்லாம் எடுத்து காமிச்சு, பிரணாம் பாருங்கள் சபைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அவங்க ஏதோ அர்த்தத்தை பண்ணிட்டு ஒரு தவறான அதாவது கரெக்டாக தான் தெரிஞ்சு சொல்லியிருப்பாரு, அதை வேறு விதத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவங்க கருத்துக்கு ஒப்ப சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கிரிப்சர் எழுதப்பட்ட வார்த்தை என்ன சொல்லுது வாசிங்க. நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கும்போதே ஸ்தாபனத்துக்கான இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறான். ஆனால் நம்ம செய்தியின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். நமக்கு பைபிள் மட்டுமல்ல, செய்தி தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ தீர்க்கதரிசி செய்தியில் இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் சபை காலத்து தூதன் சொல்கிறார். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க. 1ஆம் சபைதான் பிரதர் சொல்லியிருக்கார். அந்த காலத்தில் சபைக்கு போகணும் பிரதர் பவுல் சொல்றாரு. சார், இன்னொரு காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆரம்ப விசுவாசிகள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்நியோனியத்தில் அப்பம் பிக்குதலில் ஜபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசைகளையும் விற்று ஒருவருக்கொருவர் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். சரி, 46வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்.
ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். முதலாம் சபையின் காலத்திலே தேவன் செஞ்சாராம், சபையில சேர்த்து கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். முதலாம் சபையின் காலத்திலிருந்து நடந்து 7ஆம் சபையின் காலம் வரைக்கும் வருது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாக்கா கர்த்தர் உங்களை தனியாக வீட்டில் ஜெபம் பண்ணுறக்கோ, ரோட்டில் ஜெபம் பண்ணுறக்கோ, காட்டில் ஜெபம் பண்ணுறக்கோ அனுப்ப மாட்டார். உங்கள் ஏரியாவில் ஒரு சபை சரியான வார்த்தை பிரசங்கிக்குதுனாக்கா அங்கே கொண்டு போய் வைப்பார். அதுதான் நீங்கள் பரிசுத்தாவிப்பட்டதுக்கான அடையாளம். இது பைபிள். பிரதர், அது முதலாம் சபையின் காலத்தில் பிரதர் 7ஆம் தூதன் ஏதாவது சொல்லியிருக்காரா? முத்திரைகள் வெளிப்படுவதற்கு முன்னதாக இதெல்லாம் அது முத்திரை வெளிப்படுறதுக்கு பிறகு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போது நமக்கு அது உண்மைதான், அதுதான் நமக்கு தேவை. பைபிளில் எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். தீர்க்கதரிசி செய்தி இன்டர்பிரேட் பண்ண முடியாது. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரோ அதுதான் அதனுடைய அர்த்தம். பைபிளில் ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம எடுக்கலாம். தீர்க்கதரிசி செய்தி டைரக்ட் வாய்ஸ். டிவி பார்க்காதுன்னு சொன்னாக்கா அது டிவி பார்க்கக்கூடாதான். நம்ம அதுக்கு விளக்கம் டிவிங்கிறது பிரதர் என்னன்னாக்கா அது 4வது பரிமாணம் பிரதர், அது வேற பிரதர். ஆகவே அதைத்தான் சொன்னார் தவிர டிவி பெட்டியை சொல்லல பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. தொலைக்காட்சினா தொலைக்காட்சி தான் தீர்க்கதரிசி மூலமாக. லிப்ஸ்டிக் போடாதேன்னு சொன்னார்னாக்கா லிப்ஸ்டிக் போடக்கூடாது நேரடியான அர்த்தம் தான். அதை விட்டுட்டு லிப்ஸ்டிக் என்பது பிரதர் அது அந்த அர்த்தம், அது ஆவிக்குரிய அர்த்தம் பிரதர் அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஜகாப்பு பேசக்கூடாது. அது பிசாசுடைய ஆவி. தீர்க்கதரிசி செய்தியை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. பைபிளை பரிசுத்தாவின் உதவியோடு இன்டர்பிரேட் பண்ணலாம். அது ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லலாம். ஆனால் அதில் அப்பம் என்றால் வார்த்தைன்னு அர்த்தம், தண்ணீர் என்றால் பரிசுத்தாவின்னு அர்த்தம், அப்படி நீங்கள் கொண்டு வரலாம். பைபிளில் செய்தியில் தண்ணீர் தான் தண்ணீர் தான். பிரணாம் சொல்கிறேன், நான் தண்ணி கொடுங்க குடிச்சிட்டு கொடுக்குறேன், தண்ணி கொண்டாங்க அப்படின்னாக்க தண்ணி குடிச்சாருன்னா தண்ணி குடிச்சாரு தான், பரிசுத்தாவி குடிச்சாரு நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? நிறைய பேர் சொல்கிறார் தீர்க்கதரிசி செய்திக்கு ஒரு இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அது பிசாசுடைய வேலை. சரி, தீர்க்கதரிசி நேரடியாக எங்கேயாவது சபைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னாக்க நிறையா கோட்ஸுகள் இருக்குது. ஆனால் உங்கள் செய்தி புரியுறதுக்காக சில கோட்ஸுகளை மட்டும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பு காண்பிக்கிறேன். ஏன்னாக்க நீங்கள் களத்தில் செல்லும்போது இது கடைசி கால செய்தி ஊழியர்களுக்கான ஒரு செய்தி அல்ல. அவங்க கொஞ்சம் ஊழியர்கள் கொஞ்சம் எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் என்ன நான் அந்த காலத்திலே படிச்சுட்டேன், என்ன இவர் சொல்கிறது இது எங்களுக்கு தெரியாதாக்கும், புதுசாக சொல்ல வந்துட்டார் அப்படின்னு ஒரு மெதப்பமாக இருப்பாங்க. ஆனால் விசுவாசிகள் அப்படி கிடையாது. விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா யதார்த்தமாக இருப்பாங்க. இன்றைக்கி நிறையா கடைசி கால செய்தி சபைகளை விசுவாசிகளை ஊழியக்காரங்க என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க, என் பிரசங்கத்தை தவிர எந்த பிரசங்கம் கேட்காது, நம்ம சபையில் பேசுகிறதாயா பிரசங்கம், நான் பேசுகிற செய்தியாக இவனை ரேப்சர் கொண்டு போகும், என்னை தவிர தமிழ்நாட்டில் எவனும் பேச முடியாது, நான் தான் பெரிய செய்தியில் வளர்ந்தவன் அப்படின்ட்டு எல்லாரும் ஒவ்வொரு சபையிலும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தற்பெருமை ஜாஸ்தி ஊழியக்காரர்களுக்கு. ஒரு சிலர் உண்மையாக இருக்கிறாங்க, எல்லா ஊழியக்காரர்களையும் சொல்லல. பெரும்பாலானவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதீங்க, இந்த வீடியோ பார்க்காதீங்க, அவர் செய்தியை கேட்காதீங்க, இவர் செய்தி கேட்காதீங்க, நான் செய்தி கொடுக்குறத மட்டும் கேளுங்க. அது அவங்களுடைய பயம். நல்ல செய்தி கேட்டாச்சுன்னா தனக்கு மரியாதை போயிடும் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் செய்தியெல்லாம் கேட்டு குழப்பமாகி நீங்கள் போயிடுவீங்க, விழுந்துருவீங்க, அதனால தான் நீங்கள் நான் மேய்ப்பன், நீங்களுடைய ஆடு, உங்களை எச்சரிக்கிறது என்னுடைய கடமை, அதனால் நீங்கள் வேறு எங்கேயும் போய் என்ன செஞ்சுறாங்க மெசேஜ் கேட்டுறாதீங்கிறான். அது ஒரு மாயமாலம், பயம் அவனுக்கு. சபை விட்டு ஆள் போயாச்சுன்னா என்ன பண்ணுறது, காணிக்க தசவா அங்கே போயிருமே, அதுக்காக ஒரு மாயமாலமாக சொல்லுவாங்க. நான் என் சபையில் சொல்லுவேன், நீங்கள் எந்த செய்தி வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் பேசுகிறது தவிர இன்னொருத்தர் செய்தி நல்லா இருக்குது சரியாக இருக்குதுன்னா போய் கேட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆகவே நீ என்னுடைய ராஜா செய்தி மட்டும் தான் கேட்கணும், வேறு செய்தி கேட்கணும் எங்கள் சபைகளுக்கு நான் போதிக்கிறது இல்லை. அவர்களும் மற்ற செய்திகளெல்லாம் கேட்பாங்க நேரம் இருக்கும்போது. ஒன்று நேரம் இல்லை, எல்லா செய்தியும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு நேரம் இருந்தாலும் யாரும் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அப்படி நான் பயிற்சி வச்சுருக்கிற செய்தி அவங்க கேட்கும் போதே இதுக்கு மேலே ஒரு செய்தி இருக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஆகவே ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன்னுடைய விசுவாசிகளை தன்னுடைய செய்தியினுடைய வெளிப்பாடுகளை திருப்திப்படுத்தி வச்சுருக்கணும். அவனுக்கு கமாண்டு கொடுக்கூட, நீ அதை பண்ணாத, யாருடைய செய்தியும் கேட்காத, எந்த பாசிட்டிவும் பேசாத அப்படி நம்ம பேசக்கூடாது. அதனால தான் அவனு செய்கிறோம் நிறையா குழப்பங்கள் அந்த கடைசி கால செய்தி சபையில் இருக்குது. ஒரு ஸ்தாபனம் மாதிரி ஆக்கிக்கிறாங்க. ஸ்தாபனம் இல்லை, ஸ்தாபனம் மாதிரி. திரும்ப சொல்கிறாரு, கடைசி கால செய்தி ஒருபோதும் அது என்ன செய்யாது, ஸ்தாபனம் ஆகாது. ஆனால் இவங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் ஸ்தாபனமாக மாற்றிக்கிறாங்க. அதனால தான் ஊழியக்காரர்களை நம்ம சட்டம் பண்ணுறதில்லை. ஆனால் ஒவ்வொரு சபையிலையும் வித்துக்கள் மனவாட்டிகள் அந்த இடங்கள் இருக்குது. அவர்களுக்காக தான் இந்த தண்டர் மினிஸ்ட்ரி சேனல் போகுது. திரைக்கடலை தாண்டி கடலை தாண்டி போகுது. இந்தியாவில் போகுது. தமிழ் எங்கெல்லாம் இருக்கிறதோ எங்கெல்லாம் கடைசி கால செய்தியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செய்தி போகுது. சரி, தீர்க்கதரிசி சபை காலங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்?
சபை காலங்களில் சபைக்கு போகலாங்கிறது குறித்து. ஞாயிற்றுக்கிழமையில் சபைக்கு போகலாமா, சபையில் பாஸ்டர் இருக்கிறாரு, அந்த பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்க போகலாமா அப்படிங்கிறது தீர்க்கதரிசி சொல்கிறார். செய்தியில் வாசிப்போம். முதலாவதாக ஒரு செய்தி, ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார் அப்படிங்கிற செய்தியில் சொல்கிறார். ஆவியை பகுத்தறிதல் அப்படிங்கிற செய்தி. அதில் அவர் சொல்கிறாரு, செய்தி என்ன? ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும், கவனிங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென்று ஒரு சபை இருக்க வேண்டும், உனக்கென்று ஒரு ஸ்தலம் இருக்க வேண்டும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் எங்காவது ஒரு சபைக்கு போய் அது உன்னுடைய சபை என்று அழைக்க வேண்டும். எங்காவது நீ போய் உன்னுடைய தசமபாகத்தை செலுத்துறவனாக, எங்கேயாவது போதனையை தாங்குறவனாக நீ இருக்க வேண்டும். நீயாகவே அதை தெரிந்து கொள். என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென்று ஒரு சபை இருக்க வேண்டும். சபை இல்லைன்னு எந்த ஊழியக்காரன் சொன்னானாக்கா அது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்னு நீங்க பார்த்துக்குங்க. தீர்க்கதரிசி செய்திக்கு மேலே ஒருத்தவங்க செய்தி கொண்டு வர முடியாது. நீ நான் பரிசுத்தாய் பெற்றுட்டேன், தீர்க்கதரிசி போயிட்டாரு, தீர்க்கதரிசி முடிஞ்சு போச்சு, நான் பரிசுத்தாய் பெற்று நான் பேசுகிறேன், நான் மனவாட்டிக்குரிய ஏஜென்ட்டு, அது அப்படியெல்லாம் தேவன் நியமிக்கல. ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். தீர்க்கதரிசியின் மூலமாக தான் உபதேசத்தை கொண்டு வர முடியும். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென்று ஒரு சபை இருக்க வேண்டும். உனக்குன்னு ஒரு சபை இருக்கணும், உனக்கென்று ஒரு ஸ்தலம் இருக்க வேண்டும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அலைந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கக்கூடாது. ஆனால் எங்காவது ஒரு சபைக்கு போய் அது உன்னுடைய சபை என்று அழைக்க வேண்டும். எங்காவது நீ போய் உன்னுடைய தசம பாகத்தை செலுத்துகிறவனாக, எங்காவது போதனையை தாங்குகிறவனாக நீ இருக்க வேண்டும். செட் ஆர்டர் தான் சபை ஒழுங்கு. உங்களுக்குன்னு ஒரு சபை இருக்கணும். எங்கேயாவது ஒரு சபைக்கு நீங்கள் போங்க, எங்கேயாவது நல்ல ஒரு பாஸ்டரை பாருங்க, வார்த்தையை போதிக்கிற ஊழியக்காரரை தெரிந்து கொள்ளுங்க. அந்த சபைக்கு போய் அந்த சபைக்கு நீங்கள் தசம பாகம் செலுத்தி அந்த சபை ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறவர்களாக இருக்கணும். இது ராஜாவுடைய கருத்தில் தீர்க்கதரிசி செய்தி. ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். செய்தியில் ப்ராஃபெட் பேசுகிற மெசேஜ், என்னுடைய மெசேஜ் அல்ல. சரி, அடுத்ததாக 7 சபையின் காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு 63 பேசுகிற செய்தி. 7 சபையின் காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கு இடையே உள்ள பிளவு 7 பேசுகிறார். 328வது பேராவில் சபை கூடி வருதலை அவிசுவாசிகள் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பைபிளில் வாசிக்கும் போது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள்னு பவுல் எழுதுறாரு. ஆனால் தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, சபை கூடி வருதலை அவிசுவாசிகள் விட்டு விடுகிறது போல. பைபிளில் என்ன இருக்குது? சிலர் விட்டு விடுகிறது போல இருக்குது. தீர்க்கதரிசி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு, அவிசுவாசிகள். அப்ப சபையை யார் விட்டு விடுவா? அவிசுவாசி. நீங்க சபையை விட்டு விட்டாச்சுன்னா, சபைக்கு போகக்கூடாங்கிற உபதேசத்துக்குள்ள போனீங்கன்னா, சபை வேண்டாங்கிற உபதேசத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, யூ ஆர் அன்பிலீவர். நீங்கள் அவிசுவாசி. அவிசுவாசிட்ட ஆவிக்குரிய ஒழுக்கம் இருக்காது, அவன் குடும்பத்தில் ஒழுக்கம் இருக்காது, அவன் மனைவி பிள்ளைகளை செய்திக்குள்ள அவன் நடத்த முடியாது. அவன் மனைவி ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போவா, அவன் பிள்ளைங்க எங்கேயாவது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இல்லை ஏதோ ஃப்ரெண்ட்ஸு கூட பப்புக்கும் குடிக்கிறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் போயிடுங்க. இந்த ஆள் ஏதாவது சபையில் கொஞ்சம் நேரம் புக்கு படிப்பார், அப்புறம் ஏதாவது டிவி பார்த்துட்டு ப்ரோக்ராம் போட்டிருப்பார் ஞாயிற்றுக்கிழமையில். ஆனால் ஸ்தாபன கிறிஸ்தவர்களும் பாவன கிறிஸ்தவர்களும் உண்மையான மனவாட்டியும் எங்கே இருப்பாங்க? சபையில் போய் உட்காந்து தேவனை ஆராதிப்பாங்க. இவன் மிஞ்சின நீதிமான், எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கிறவன் வீட்டில் உட்காந்து தொலைக்காட்சி பார்ப்பான். இல்லைனாக்க என்ன செய்யறது? வேலைக்கு போயிடுறது. கர்த்தரை விசுவாசிக்கிற காரியம் இருக்காது. அப்போ அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? ஞாயிற்றுக்கிழமை அப்பாவே சர்ச்சுக்கு போகல, அம்மாவும் போகல. இதுக்கு வீட்டில் என்ன செய்யுங்க? உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஜீவிக்குங்க. அப்படி வாழ்க்கையில் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்காது. சபைக்கு போனாதான் பாஸ்டர் கண்டித்து பிரசங்கம் பண்ணி அதன் மூலம் ஒழுக்கம் வரும். எப்படி பாடணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதம் வாசிக்கணும், எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்கணும், எது சரி எது தப்பு அப்படிங்கிறது சபையில் போதிக்கப்படுகிறது. அதன் பிறகாக நீங்கள் பைபிளையும் செய்தியிலும் வாசித்து நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆவியானவர்களை நடத்துவார். சபைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னாக்கா பிசாசுகளை மேற்கொண்டுருவான். ஏன்னா ப்ராஃபெட் சொல்கிறார், நான் சொல்லலை. சபை கூடி வருதலை அவிசுவாசிகள் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல்
ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவுள்னு ப்ராப்பர்ட் சொல்றார் தீர்க்கதரிசி வில்லியம் மரி என்று நாம் சொல்றார். சரி, அடுத்ததாக இன்னொரு காரியத்தை சொல்றாரு. கேள்விகளும் பதிலும் COD 2:8 நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்காவது ஞாயிறு பிள்ளைக்கு அனுப்புங்கள், நீங்கள் சபைக்கு செல்லுங்கள், ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கவோ மீன் பிடிக்கவோ வேட்டைக்கோ செல்லாதீர்கள். என்ன சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் பிள்ளைகளை ஏதாவது சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க, நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கவோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா தூங்கலாம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம், இல்லை உட்காந்து எதாவது செய்தி வாசிக்கலாம், உட்காந்து பைபிள் வாசிக்கலாம், உட்காந்து மெடிடேஷன் செய்தியை அப்படியே ஆராயலாம். அப்படி நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கவோ மீன் பிடிக்கவோ வேட்டைக்கோ செல்லாதீங்க. நம்ம மீன் பிடிக்க வேட்டைக்கெல்லாம் போகிறதில்ல. அதோடைய அர்த்தம் என்னன்னாக்கா எந்த தொழிலுக்கும் போகாதுன்னு அர்த்தம். நீ மார்க்கெட்டிங்கில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டியூட்டி போட்டுருவாங்க. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்க மாட்டேங்குது, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறது. அல்லது பிஸ்னஸ் இன்றைக்கி போனாக்க நமக்கு 2000 ரூபா ஆகும், சர்ச்சுக்கு போனால் 2000 நஷ்டன்ட்டு சர்ச்சுக்கு போகாமல் உங்கள் பிஸ்னஸ் பார்க்குறது, உலக வேலைக்கு போகிறது. அதெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்றாரு. நீங்கள் எங்காயிலும் சபைக்கு செல்லுங்க. என்ன செய்ய சொல்கிறாரு? COD 208வது கொஸ்டினில் சொல்கிறார், நீங்கள் எங்காவது சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றார். அப்புறம் பிரணாமை சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்தில் தீர்க்கதரிசி பிரணாம் அவர் சொல்கிற பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு பாருங்கள். அவர் சபைக்கு போகிறது அவருக்கு விருப்பம் கிடையாது. சபை முத்திரைகள் உடைக்கப்பட்டதுனால சபையெல்லாம் தேவை கிடையாது. தேவன் இப்பொழுது கிருபாசனமாக மனவாட்டி உள்ளத்தில் வந்துட்டாரு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்? 4 செவத்துக்குள்ளே கர்த்தர் கிடையாது. ஸ்தாபனத்துக்காரன் தான் போய் சபையில் உட்காந்து பாடிட்டும் ஆடிட்டுமெல்லாம் இருப்பான். ஆகவே பிரணாம் சொல்கிறத நீ கவனித்து பாருங்க, அதில் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திக்கு வச்சு பேசுவாங்க. அதுக்கு தீர்க்கதரிசி பதில் சொல்கிறார். தேவ சித்தத்திற்கு விரோதமாக அவருக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்தல். 1965 நவம்பர் 27 பேசுகிற செய்தி. தேவ சித்தத்திற்கு புறம்பாக அவருக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்தல். இதே தலைப்பில் 2 செய்தி பேசியிருக்காரு. இந்த செய்தி 1965 நவம்பர் 27 பேசின செய்தி. அதில் சொல்கிறாரு, ஜனங்கள் சபைக்கு போவதில் எனக்கும் கூட நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். பிரணாம் காலத்திலேயே பிரணாம் பேசுகிறாரியா, அவருக்கு சபைக்கு போகணுங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு கிடையாது, நமக்காக வேற வழி இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பேசிட்டாங்களாம். தெரியுது சொல்கிறாரு, அது உண்மையிலிருந்து 10 லட்சம் மைல்கள் அப்பால் உள்ளது. அதை நம்பாதீங்க. அது எவ்வளோ உண்மைங்கிறது 10 லட்சத்துக்கு அப்பால் இருக்குது, அது பொய் அப்படின்றார். அது சொல்லிட்டு சொல்கிறாரு, நாளானது சமீபத்து வருவதை நாம் எவ்வளோ அதிகமாய் பார்க்கிறோமோ அவ்வளவு நாம் ஒன்றாக கூடி வந்தாக வேண்டும். பாருங்கள், நாம் ஒரே இசைவோடு ஒன்றாக கூடி வந்தாக வேண்டும். நான் எதன் பட்சமாக இருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவுடன் ஒன்றாக கூடி அங்கே ஆராதித்து கர்த்தரை சேவிக்கிறேன். சபைக்கு போவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஏன் சபைகளை வைத்து கொண்டிருக்கிறேன்? சபைக்கு போகிறதுல நம்பிக்கை கிடையாது, அவர் சும்மா பிரசங்கம் பண்ணுறாரு. ஆனால் உண்மை அவருடைய தாட்டு சர்ச்சுக்கு போகக்கூடாதுங்கிறது தான். ஆனால் நம்முடைய கடின இறுதியத்தினால தான் மோசே எப்படி கடின இறுதியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சாரோ அதே போல் நம்முடைய கடின இறுதியத்தின் நிமித்தம் தான் சபை நடத்துகிறாரு, ராபோஜனம் கொடுக்குறாருன்னு அப்படி ஒரு திருக்கான உபதேசம் அவர் காலத்திலேயே. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சபைக்கு போவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஏன் சபைகளை கொண்டிருக்கிறேன்? நாம் சபைகளை தேசம் முழுவதும் கொண்டிருக்கிறோம். அன்று ஒரு இரவு தொலைபேசி மூலமாக இணைக்கப்பட்டிருந்தோம். ஒவ்வொரு 200 சதுர மைல்களிலும் என் சபைகளில் ஒன்றை கொண்டிருந்தேன். ஒவ்வொரு 200 சதுர மைல்களில் சுற்றி வர அவருக்கு சபை இருந்திருக்குது. அந்த காலத்தில் ஆன்லைன் மினிஸ்ட்ரிங்க. சபைக்கு வர முடியாதவங்க, தூரமாக இருக்கிறவங்க, வயசானவங்க, ஆனால் அவங்க ஏரியாவில் அந்த சபையில் அந்த உபதேச சபை இல்லை. 200 மைலுக்கு இருந்து எப்படி வருவாங்க? ஒரு பாட்டியோ தாத்தாவோ சின்ன குழந்தையோ வாலிப பிள்ளையோ வர முடியாது. அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் பிரணாம் கூடாரத்தில் ஆராதனை நடக்கும்போது டெலிஃபோனில் கேட்டுருந்துருக்காங்க. அதை தான் நம்ம நீங்கள் செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு சரியான சத்தியம் பிரசங்கிக்கூடிய செய்தி சபை உங்கள் இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபை, கடைசி கால செய்தி சபையில் உண்மையாக எங்கே பிரசங்கிக்கிறாங்க, சரியான உபதேசம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயோ எங்கேயோ தெரியும் இல்லையா?
அப்போ அவங்களோட தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டில் ஆன்லைனில் இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் உங்கள் தனி அறையில் போய் முழங்கால் படிக்கிட்டு டிவியில் போட்டோ மொபைலில் பார்த்தோ ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணலாமே. அந்த ஆராதனை முடி வரைக்குமாக இருந்தீங்கன்னா அது சபை கூடுதல் மாதிரி தான். இல்லைன்னா பக்கத்தில் சர்ச் இருந்தால் போகணும், சபையே இல்லை. நீங்கள் துபாயில் இருக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்கிறீங்க, அங்கே சபை இல்லை, வெள்ளிக்கிழமை தான் லீவு, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க மாட்டான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஓய்வு நாள் கிடைக்குது ஒரு கொஞ்சம் நேரம். அப்போ அந்த நேரத்தில் லீவு போட்டுட்டு நீங்கள் இருக்கிற போது அங்கே இந்தியாவில் எங்கேயாவது தமிழ்நாட்டில் உங்கள் பாஷை எங்கே இருக்குதோ, எந்த பாஷையில் பிரசங்கிக்கிறாங்களோ நல்ல ஒரு சேனலை தேர்ந்தெடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆராதனை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடத்துகிறாங்கன்னா அதுலேயே எழுதுங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்கிறார், சபைக்கு போவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நான் ஏன் சபைகளை கொண்டிருக்கிறேன்? நாம் சபைகளை தேசம் முழுவதும் கொண்டிருக்கிறோம். அன்றொரு இரவு தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டிருந்தோம். ஒவ்வொரு 200 சதுர மைல்களிலும் என் சபைகளில் ஒன்றை கொண்டிருந்தேன். இன்னொரு செய்தியில் சொல்கிறார், சியோடி 2:21 பேரா 122 125 வரைக்கும் பேரா, அதில் சுருக்கமாக நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சபைக்கு போவதற்கு பதிலாக மீன் பிடித்தல், வேட்டையாடுதல், வேலை செய்தல் போன்றவைகளை செய்தால் அது பாவம் என்பது என் கருத்து. ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் சர்ச்சுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலோ, வேலைக்கு போனாலோ, சொந்த வேலை செஞ்சாலோ, அல்லது ஏதோ சொந்தக்காரங்க எங்கள் அக்கா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, என் பாட்டி செத்து போயிட்டா, அல்லது ஒரு கல்யாணம் நடக்குது, நான் மொய் வச்சிருக்கிறேன், மொய் வாக்க போகிறேன், நான் போனால் மச்சாங்க வச்சுக்குவான், மாமியாருக்கு வச்சுக்குவாங்க, மச்சாண்டாருக்கு வச்சுக்குவாங்கன்ட்டு சண்டே சர்வீஸை விட்டு போட்டு நீ இந்த மாதிரி செஞ்சீங்கனாக்க ப்ராப்பர்ட் சொல்கிறாரு, அது பாவம் என்பது என் கருத்து. தீர்க்கதரிசி செய்தியை நீங்கள் உண்மையாக விசுவாசித்து தீர்க்கதரிசிக்கு மதிப்பு கொடுக்குறதா இருந்தால் இந்த செய்திகளை இதை நீங்கள் கடைபிடிங்க. அந்தால் என்னையா சொல்கிறது, நான் தாயா மனவாட்டி அப்படின்னா உங்களுக்கு இதுதான செய்தி, இது வரல. சரி, நிறைய கோட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இன்னொன்று சொல்கிறார், முத்திரைகளின் மேலுள்ள கேள்விகளும் பதில், முத்திரைகளின் பேரில் உள்ள கேள்விகளும் பதில்களும், அதில் பேரா எண் 16 சொல்கிறார், நீங்கள் கட்டாய சபைக்கு போயாக வேண்டும். முத்திரைகளின் மேலுள்ள கேள்விகளும் பதில், முத்திரைகளின் பேரில் உள்ள கேள்விகளும் பதில்களும், அதில் பேரா எண் 16 சொல்றார், நீங்கள் கட்டாய சபைக்கு போயாக வேண்டும். இதுவரைக்கும் என்ன சபைக்கு போகையான்ட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்றாரு, சீல் தான் சொல்றாரு. சீல் பற்றி கொஸ்டின் ஆன்சர் இல்லை, நீங்கள் கட்டாயம் சபைக்கு போயாக வேண்டும். அதுதான் வருகின்ற புயல் அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. பேரா 20 சபை உங்களை கிறிஸ்தவனாக ஆக்குவது கிடையாது. சபை உன்னை செய்யாது, கிறிஸ்தவனை ஆக்காது. சேம் டைம் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க சபை உதவி செய்கிறது. என்னவா, கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு சபை உதவி செய்தான். சர்ச்சுக்கு போகிறதுனால நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கிறதுக்கு சர்ச்சு சப்போர்ட் பண்ணுது. ஒரு உண்மையான சபை, கள்ள சபை அல்ல, ஒரு உண்மையான தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி செய்தி எந்த சபை பேசுதோ அது நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற சகோதரர்களோடு ஐக்கியம் கொண்டு அனல் மூண்டு பரிசுத்தாவினால் டிஸ்கஸ் பண்ணி அவர்களோட சந்தோஷமாய் பாடி தேவனை துதித்து என்ன செய்றீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒருவருக்கு ஒரு ஐக்கியம். சபைக்கு போக வேண்டாம், சபை காலம் முடிஞ்சு போச்சு, சபை காலமெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்தாபனம் தான், நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு நிறையா பேர் தன்னுடைய பிள்ளைகளையும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, இவங்களும் போக மாட்டாங்க, உலக காரியத்தில் தான் இருப்பாங்க. கடைசி நேரத்தில் சபை நடத்துகிற பாஸ்டர்கிட்ட ஐயா எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கா ஐயா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணியா, அவளுக்கு 30 வயசு ஆக போகுதுயா, ஏதோ நம்ம செய்தியில் ஒரு நல்ல பையனா நல்ல ஒரு இழிச்சி வாயினா பார்த்து கொடுங்கன்னு கெஞ்சுவாங்க. இவன் சபைக்கு ஒழுங்காக போகாதனால இவன் ஒழுங்குங்க ஒழுக்கம் இருக்காது, சபை ஆவிக்குரிய ஒழுங்கு இருக்காது, எப்படி ஜெபம் பண்ணுறது கூட தெரியாது, செய்தி வாசிக்க கூட தெரியாது, எல்லாம் கழுத்து காது மூக்கு எல்லாம் நகை போட்டிருக்கும், பவுடர் அப்பி இருக்கும், லிப்ஸ்டிக் போட்டிருக்கும், சினிமா பார்க்கும், சினிமா நடிகருடைய ரசிகராக இருப்பாங்க. இந்த ஐயா என்ன செய்வார், இவர் 25 வருஷமாக செய்தியில் இருக்கிறாராம், செய்தி வாசிக்கிறாராம், மனவாட்டியாக சபை காலங்கள் முடிஞ்சு போச்சு, ராப்சர் பாடியில் நம்ம இருக்கிறோம், சபை இன்னைக்கு நம்ம போஜனமெல்லாம் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறவன் கடைசி எங்கே கெஞ்சுவான், சபை நடத்துகிற பாஸ்டர்கிட்ட கெஞ்சுறது, உங்கள் சபையில் ஏதோ நல்ல பசங்க கிடைப்பாங்களா, அவனையும் கெடுக்கிறது, மேயிற மாட்டேன் நக்கிற மாடு கெடுத்த மாதிரி அதுவும் கேட்பான். அதுக்கும் இந்த ஆளுங்க இந்த சபை நடத்துகிற பாஸ்டருக்கு சில புரோக்கருக்கு இருக்கிறாங்க, எப்படி இருந்துட்டு போனால் பரவாயில்ல, ஏயா எங்கள் சபையில் பொண்ணு இருக்கியா, எங்கள் சபையில் பையன் இருக்காயா அப்படின்னு கல்யாணம் பண்ணால் சரியாயிரும். ஏன் இந்த பாஸ்டருக்கு அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையாக கொடுத்தா
ஆடுகளை விற்கிற மாதிரி தான். கமிஷன், புரோக்கர் கமிஷன் கிடைக்கும், பேண்ட் ஷர்ட்டு கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும். இன்னைக்கு கடைசி செய்தி ஊழியத்தில் பாஸ்டருங்க ஊழியத்தை தவிர புரோக்கர் வேலையில் இறங்கிட்டானுங்க நிறைய பேர். பொண்ணு இருக்குது, அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பே போட்டு வச்சுருக்கானுங்க. பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை இருக்குது அப்படின்ட்டு. திருமணங்கள் இந்துக்களே சொல்கிறாங்க, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயம் வருகிறது. கடைசி கால செய்திருக்கிறவங்களுக்கு தேவன் உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே எனக்கு பொண்ணு உருவாக்கிட்டாரு, மாப்பிள்ளை உருவாக்கியாச்சு. புரோக்கர் மாதிரி ஒன்று என்ன செய்கிற, பாஸ்ட்டு போய் நல்ல பொண்ணு பாருங்கள், கெட்ட பொண்ணு பாருங்கள் அப்படின்ட்டு. அப்படி போனாலும் என்ன செய்கிறது, நல்ல ஜாதியாக பாருங்கள், எங்களுடைய ஜாதியில் பாருங்கள், நாங்கள் தாலியெல்லாம் போடுவோம், நாங்கள் செயின் எல்லாம் போடுவோம், அதுக்கேற்றபடி பாருங்கள். இந்த பாஸ்டர் எந்த உபதேசத்துலேயே என்ன செய்ய மாட்டான், சளி தப்பு சொல்ல மாட்டான். ஐயா அம்மா உங்களுக்கு நகை போடுற மாப்பிள்ளை வந்தாலும் சரி, நகை போட்டு வருவா பொண்ணு, சந்தோஷம் தானே, வந்ததுக்கு பிறகு மாற்றிக்கலாம். கல்யாணத்தை வந்து செய்வாங்க, கட்டிடுவோம். பிள்ளை கட்டினதுக்கு பிறகு புருஷன் வச்சு தானே கேட்கணும். பையனை கட்டினதுக்கு பிறகு மாற்றிடலாம். பொட்டாட்டி வச்சு அவன் கேட்பான். செய்தியில் அவன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டியாக இருப்பான், சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க மாட்டான். ஒரே ஒரு காசு இயேசு நாமத்தில் முக்கியம் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க ஞானசாரத்தில். இப்படியெல்லாம் கடைசி கால செய்தி சபையெல்லாம் போயிட்டு இருக்குது. புரோக்கர் பாஸ்டருக்கு நிறையா இருக்கிறாங்க. அவைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பாஸ்டருக்கு மாப்பிள்ளையை பொண்ணு பார்த்து கொடுக்கணும், அது தப்பு கிடையாது. அவர் தகப்ப மாதிரி, அதில் தப்பு கிடையாது. அதே தொழிலாக செய்கிறானுங்க பாருங்கள், கமிஷனுக்காக, காணிக்கைக்காக, இழிவான ஆதாயத்துக்காக. ஐயா நேற்று எங்கேயா போகிறீங்க, நாலு வேலைக்கு எங்கே போகிறீங்க, வெளியே போகிறீங்களா? ஐயா நாளைக்கு புதன்கிழமை எனக்கு ஒரு ஊழியம் இருக்குயா, நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்கள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வாங்க, நான் வந்து புதன்கிழமை இந்த ஊருக்கு போகிறேன். என்ன ஊருக்கு? பொண்ணு பார்க்கறதுக்கு, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு, புரோக்கர் வேலைக்கு. அதுங்களா? எது கடைசி கால செய்தி இப்போ இப்படி திறந்தாழ்ந்து விட்டது. இந்த சபையில் இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க செய்தி திறந்தாள், செய்தி தான். அப்போது என்ன, ஒரு சபைக்கு போகிற காரியத்தில் நீங்கள் ஒழுங்காக இல்லாதவனுக்கு பொண்ணு கொடுக்கவோ பொண்ணு எடுக்கவோ கூடாது. ஒரு மாப்பிள்ளை வந்து என்ன வேணால் படிச்சிருக்கட்டும், நல்ல சம்பளமாகட்டும், உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்கன்னா, தம்பி நீ முதல்ல எந்த சபைக்கு போகிற, அந்த சபையில் உபதேசம் என்ன, சரியான உபதேசமா, பாஸ்டரை வர சொல்லு. பாஸ்டரும் சபையாரும் சொன்னால் தான் நான் பொண்ணு கொடுப்பேன். பாஸ்டர் சபையாருன்னு சொன்னால் தான் உங்கள் பொண்ணு சபையிலேருந்து பொண்ணு எடுப்பேன். ஒரு வைராக்கியம் வேணும் கிறிஸ்தவுக்குள்ளே. பொண்ணு கிடைச்சா போதும், படிச்சிருக்கிறா, வேலைக்கு போகிறா, 50,000 ரூபா சம்பாதிக்கிறான்னா இது பண்ணி ஏமாந்துடுறானுங்க. வேணும்னே உலக ஆசைக்காக, உலக இச்சைக்காக விழுந்துடுறானுங்க. பையன் நல்லா சம்பாத்தினா அந்த பொண்ணு போட்டி போட்டு கொடுக்குறாங்க. செய்திக்குள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. இது ஆவிக்குரிய விபச்சாரம். தீர்க்கதரிசி அதை வெறுக்கிறார். ரட்சிக்கப்படாதவனுக்கும் பொண்ணை இப்போ பையனை கொடுக்காதே. அவங்க எந்த சபைக்கு போகிறாங்க, எந்த சபையுடைய விசுவாசிங்க எத்தனை வருஷம் சபைக்கு போகிறாங்க, அந்த சபையில் ஒழுங்காக தசம பாகம் செலுத்துகிறார்களா, அந்த சபைக்கு இப்போ ஊழியத்தை அவங்க தாங்குறாங்களா, அந்த சபையினுடைய நடவடிக்கைகளுக்கெல்லாம் அவங்க வந்து எப்போ வெள்ளிக்கிழமை கூட்டம் வச்சா வராங்களா, புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வராங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராங்களா, ஒரு வருஷத்தில் எத்தனை லீவு போட்டுருக்குறாங்க, இதெல்லாம் அந்த பாஸ்டர்கிட்ட விசாரிக்கணும். அது முதல்ல அந்த பாஸ்டர் ஒழுங்காக இருக்கணும். அது ஒன்று. சரி, அவர் சொல்கிறார் தீர்க்கதரிசி, சபைக்கு ஏதையா நம்மளாம் போகணும், சபைக்கு எதுக்கு நம்ம போகணும்? தீர்க்கதரிசி சொல்கிறார், 1963 பேசின செய்தி, 7 சபையின் காலங்களுக்கும் இல்லை அந்த செய்தி, பரிபூர்ண பலவீனத்தினால் விளங்கும் பரிபூர்ண பலன். 61 பேசின செய்தி, பரிபூர்ண பலவீனத்தினால் விளங்கும் பரிபூர்ண பலன். 43வது பேரால சொல்றார், நம்முடைய தவறு எங்குள்ளது என்று கண்டு அதை சரி செய்வதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். ஏனெனில் நாம் சிறு சிறு காரியங்களை செய்வர்களாக இருக்கிறோம். வேற ஏதாயிலும் ஒரு நோக்கத்திற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் இங்கிருந்து பிரயோஜனமான ஏதாயிலும் நாம் பெற்றுக்கொள்ள இயலாது என்று நான் அஞ்சுகிறேன். நம்முடைய தவறான பாகம் எது என்றும் நம்முடைய பலவீனமான பாகம் எது என்றும் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை கண்டு நம்முடைய நம்பிக்கையை பலமுள்ள ஒருவருடன் ஒப்படைக்கும் நோக்கத்திற்காக கண்டிப்பாக சபைக்கு வருகிறவர்களாக இருக்கிறோம், வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். சர்ச்சுக்கு எதுக்கு போகணும்? நீ என்னதான் பைபிள் வீட்டில் படித்தாலும், முக்கி படித்தாலும், செய்தி படித்தாலும், டேப் கேட்டாலும், வாய்ஸ் கேட்டாலும், சர்ச்சு தான் உன்னை திருத்துதுன்றார். நம்முடைய தவறு எங்குள்ளது என்று கண்டு அதை சரி செய்வதற்காக நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். நான் சொல்லலைங்க, ப்ராப்பர்ட் பேசுகிறார். சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் ஆலயத்துக்கு தான் வரணுமா, வீட்டில் உட்காந்துட்டுலாம் நீங்கள் சரி பண்ண முடியாது. அடுத்ததாக
நம்முடைய பலவீனம் எது பலவீனம் எது என்பது சபைக்கு வந்தால் தான் தெரியுமா. வீட்டில் இருந்துட்டு இருந்தால் பிசாசு சொல்லி நீ பலம் உள்ளவன், நீ சபைக்கு போகாட்டி நீ மனவாட்டி, தேவன் திரட்சியிலை குளிச்சுட்டாரு, கிருபாசனம் காட்சியில் வந்துருச்சு, 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டாச்சு, இப்பொழுது பரலோகம் பூமியும் தழுவி கொண்டு இருக்கிறது, நீ மனவாட்டி, உனக்கு தலை கிறிஸ்து தான், பாஸ்ட் கிடையாது. நீ அங்கே போய் ராபோஜனம் இருக்கிறது அது பாரம்பரியம், நீ திராட்சரசம் குடிப்பது பாரம்பரியம், தசவாங்க எதுக்கு பாஸ்டுக்கு கொடுக்குற, நீ வட்டி வட்டியாக கொடுக்க போற, நீ வீட்டில் இரு, நீ மனவாட்டி, யூ ஆர் யுவர் பிரைடு அப்படின்னு பிசாசு சொல்லி கொடுப்பான். அவன் மண்டைக்குள்ளே யாரோ ஒருத்தர் போய் அது சொல்கிறாங்க. அது குரங்கு தாங்கட்டதும் இல்லாமல் வனத்தை சேர்ந்து கெடுத்த கதையா சபைக்கு போகிறவங்களையும் அது செய்யுது. அது குறை சொல்லி தெரியுமா. அதையும் திருப்பதி சொல்கிறார். என்றென்றும் பிரசன்னமாயுள்ள கண்மலையின் தண்ணீர், அந்த செய்தியில் சொல்கிறார். என்றென்றும் பிரசன்னமாயுள்ள கண்மலையின் தண்ணீர் அப்படிங்கிற செய்தியில் ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ சபைக்கு செல்வதை குறித்து குறை கூறி அங்கு செல்ல சலிப்படைந்தால் அவர்கள் யாத்திரைக்கு ஆயத்தமாகவில்லை. அது உண்மை, எங்கோ தவறு உள்ளது. ஒரு சகோதரனோ சகோதரியோ சபைக்கு போகிறத குறை சொன்ன நீ ரெடி ஆகலை, நீ ஒழுங்கு இல்லைன்றார் ராபர்ட். என்றென்றும் பிரசன்னமாயுள்ள கண்மலையின் தண்ணீரில் சொல்கிறார். சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறவனை கூட்டு ஃபோனை போட்டு நம்ம மீட்டிங் சிலர்லாம் வருவாங்க, சபைக்கு போகக்கூடாதுங்கிற விசுவாசத்தில் இருக்கிறவங்கலாம் மீட்டிங், பொதுவான மீட்டிங் வருவாங்க, நம்பர்லாம் வாங்கிக்கிறது. அங்கே போய்ட்டு பிரதர் நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது பிரதர், தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவர் தான் தலைவர் பிரதர், சபையெல்லாம் பாரம்பரியம் பிரதர், சிஸ்டர் சபைக்கெல்லாம் போகிறது வேஸ்ட்டு சிஸ்டர், வீட்டில் தான் நம்ம ஆராதிக்கணும். பிசாசு பார்த்தீங்களா எப்படி பேசுது. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ அதை கெடுக்க, நீ கெட்டதும் இல்லாமல் வனத்தை சேர்த்து கிடக்காது, குரங்கு தாங்கட்டதும் இல்லாமல் வனத்தை சேர்த்து கிடந்துச்சான். அந்த மாதிரி ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ சபைக்கு செல்வதை குறித்து குறை கூறி அங்கு செல்ல சலிப்படைந்தால் அவர்கள் யாத்திரைக்கு, இந்த 3ஆம் யாத்திரைக்கு ஆயத்தமாகவில்லை. அது உண்மை, எங்கோ மிஸ்டேக் இருக்குது, எங்கோ தவறு உள்ளதுன்னு சொல்றாரு. இன்னொன்று சொல்றார், இடைவெளியில் நிற்றல் அப்படிங்கிற செய்தியில் 1963 பேசின செய்தி. 12வது பேரா, எது ஒரு சபையை உருவாக்குகிறது? அது வெறும் கட்டிடம் அல்ல, அதன் கீழ் தேவனை தொழுது கொள்ளும்படி கூடி வருகிற ஜனங்கள் தான் அந்த சபையாகும். இக்காரியங்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். சர்ச்சுனா 4 செவரு தான் சர்ச்சுன்னு நினைக்காதே. 4 செவரு தான் சர்ச்சுனா நீ வீட்டில் உட்காந்துட்டு என்ன செய்யலாம், நீ ஜெபம் பண்ணலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என்ன, யாரு? சபை, காங்கிரிகேஷன். ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம படித்தோம்னாக்க மணிக்கணக்கில் படிக்கலாம். இப்போ கொடுத்துருக்கிற கோட்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சொல்லலாம், பிரதர் அதெல்லாம் சபை காலங்கள் முடிகிறதுக்கு முன்னாடி பிரதர், 7ஆம் சபை காலம் முடிஞ்சிருச்சு பிரதர், நம்ம மனவாட்டி யுகத்தில் இருக்கிறோம் பிரதர், பிரைட் ஏஜில் இருக்கிறோம், பிரைட் டிஸ்பென்சேஷன் 7th ஏஜ் க்ளோஸ் ஆயிடுச்சு. எந்த செய்தியால் சொல்லியிருக்காரா? 7ஆம் சபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? தீர்க்கதரிசி சபைக்கு போகக்கூடாதுன்னு எங்காவது சொல்லியிருக்கிறாரா? ராபோஜனை எடுக்கக்கூடாதுன்னு எங்காவது சொல்லியிருக்கிறாரா? ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஞானஸ்தானத்தை கட் பண்ணிருங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அவர் சொல்லாததையெல்லாம் நீ சொல்கிறேன்னா யூ ஆர் எ டெவில், பிசாஸ். ஒரு பிரசங்கித்தால் வசனத்தை சாட்சியாகத்தையும் வேதத்தையும் வச்சு பிரசங்கிக்கணும். இந்த ரெண்டையும் பைபிளில் இருக்கணும், செய்தியில் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாமல் உழப்பக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாமல் உழப்புறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபக்காரில் எரிச்சலாக உள்ளவங்களாக இருப்பாங்க. சரி, இப்போ அப்போது 7ஆம் சபையின் காலத்தில் முடியலன்னு சொன்னார், முடியலன்னு சொல்லியிருக்கிறாரா? முடிஞ்சிருச்சுன்னு அவர் எங்கேயும் சொல்லலை அப்படின்றீங்க. முடியலன்னு எங்கே தான் சொல்லியிருக்கிறாரா? வாசிப்பு. வெளிச்சத்தை பிரகாசிக்க செய் அப்படிங்கிற செய்தியில் 1964 1964 பேசுகிற செய்தி, ஜனவரி 25ஆம் தேதி பேசியிருக்கிறார். அந்த செய்தியில் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய் 112வது பக்கத்தில் நினைவிருக்கட்டும். எப்போ சொல்கிறது? 1964 சீல் ஓப்பன் ஆகி 1 வருஷம் ஆச்சு. நினைவிருக்கட்டும், இது 7ஆம் சபையின் காலம், லவோதியா சபையின் காலம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 படி அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள். வேதாகமத்தில் குறிப்பிட்டிருந்த ஒவ்வொரு சபை காலத்திலும் அவைகள் எல்லாவற்றிலும் லவோதியா சபை காலமே மிக மோசமானதாக இருந்தது. அது அவரை வெறுத்து ஒதுக்கி அவரை புறக்கணித்தது, அவரை வெளியே தள்ளிவிட்டது. என்ன சொல்கிறாரா? இது 7ஆம் சபையின் காலம். இது மனவாட்டி யுகம்னு எந்த செய்தியிலும் அவர் சொல்லலை. 7ஆம் சபையின் காலம் தான் மனவாட்டி யுகம். ஆனால் நம்ம 8ஆம் சபைக்கு போகல, 7ஆம் சபையின் காலம் முடிவடையலைங்கிறது அவருடைய அர்த்தம்.
நாம் லவோதிகை சபையின் காலன்றார் ராபர்ட்ஸ். இது லவோதிகை சபையின் காலம். நான் என்னுடைய கருத்தில் சொல்லலைங்க, தீர்க்கதரிசி சொன்னதை நான் வாசித்து காண்பிக்கிறேன். 1965 கடைசி காலத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் செய்தியில் சொல்றார், நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே நம்பிக்கையும் வேதாகவும் படிப்பவர்களுக்கும் விசுவாசிகள் பெரும்பான்மையினருக்கும் இனி உலக வரலாறு எழுதி பயனில்லை என்பதை நன்கு அறிவார்கள். நம்ம என்ன செய்யறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம், 7ஆம் சபையின் காலம், லவோதிகை சபையின் காலம். அது லவோதிகையில் 2 பாகம் இருக்கு பிரதர். மணவாட்டி இல்லாதவங்க ஸ்தாபனத்துக்காருக்கு தான் 7ஆம் சபையின் காலம். மணவாட்டி அதுலேருந்து வெளியே வந்துட்டா பிரதர், அது மணவாட்டி யுகத்தில் இருக்கிறார். ஆனால் இது உலகமானது 7ஆம் சபையின், அதை தான் ராபர்ட் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு மழுப்பில் அதில் திருக்க சொல்கிறார். 1964 பேசின செய்தி சியோடி கேள்விகளும் பதில்களும் 45வது பேரா 391வது பேரா கேள்வி கொஸ்டின் நம்பர். ஸோ அவர் பிரணாமே சபைகாலம் லவோதிகை சபைகாலம் முடிந்து விட்டது என்று நீங்கள் அண்மையில் எப்பொழுதாயினும் கூறியது உண்டா? கேள்வி வருது. இந்த சபைகாலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, லவோதிகையா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எப்போவாது நீங்கள் பிரசங்கிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை, அது முடிவடைந்து விட்டது என்று நான் ஒருபோதும் கூறினதில்லை. அவ்விதம் நான் கூறியிருந்தால் அதை தவறாக கூறினேன், அல்லது நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். இது கடைசி சபையின் காலம், இது சபை காலங்களின் முடிவாகும். இந்த லவோதிகையா அது முடிவடையவில்லை. அது முடிவடைந்தால் சபை போய்விடும். சபை இங்குள்ள வரைக்கும் அது முடிவடையவில்லை. பாருங்கள், இன்னொன்று சொல்றேன். 392வது கொஸ்டின், முதல்ல வாசி 391, இப்போ 392 சொல்றேன். சபை காலம் முடிவடைந்து அந்தகாரம் சூழத் தொடங்கி மணவாட்டி அழைக்கப்பட்டு விட்டிருந்தால் ஏற்கனவே உபத்திர காலத்தில் பிரவேசித்து விட்டோமா? சபை காலம் முடிஞ்சோன்னா அடுத்த ட்ரிபுலேஷனுக்கு வந்துடணும். இப்போ உபத்திர காலத்திலேயா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி வருது. சபைகாலம் 7ஆம் சபையின் காலம் முடிஞ்சிச்சு, அது ட்ரிபுலேஷன். 7ஆம் சபையின் காலத்துக்கும் உபத்திர காலத்துக்கு இடையில வேற காலம் இல்லை. சர்ச்சேஜ் 7th ஏஜ் முடிஞ்சாச்சுன்னா அது ட்ரிபுலேஷனில் தான் வரணும். அதை கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இந்த கேள்விக்கு விடையளிக்க அதிக நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்கள், மணவாட்டி சபையை விட்டு எடுக்கப்படும் போது சபை காலம் முடிவடையும். லவோதிகையா குழப்பத்திற்குள் செல்லும், மணவாட்டி மகிமைக்கு செல்லுகிறார். முடிஞ்சது, அவ்வளோதான். ராப்சர் எப்போ முடியும்? சபை காலம் எப்போ முடியும்? மணவாட்டி எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறாளோ அப்போதான் 7ஆம் சபையின் காலம் முடியும். 7ஆம் சபையின் காலம் எப்பொழுது முடிவடைகிறதோ அப்போதான் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம் பிரதர், நம்ம சரீரத்தில் ராப்சரில் போயிட்டு பிரதர். இன்னொரு சொல்லுங்க, ஆவிக்குரிய ராப்சர் நடந்துருச்சு பிரதர், மாம்ச ராப்சர் நடக்கலை. என்னெல்லாம் கம்பி கட்டுறானுங்க பாருங்க. ராப்சரில் ஆவிக்குரிய ராப்சர் ஒன்று இருக்குதாமா, மாம்ச ராப்சர்னு இருக்குதாமா. இவங்க சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பசங்க பிடிக்கலாம் ஆர்சி சர்ச்சுக்கும் சிஎஸ் சர்ச்சுக்கும் பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்துருப்பாங்க. இப்படி வாழ்க்கையில் வார்த்தைக்கு இடமே கிடையாது. இந்த தவறான உதவியில் போகிறவங்க மேக்சிமம் சிகரெட்டு குடிக்கிறவங்க, மது எடுத்தவங்களாம் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கடைசி கால செய்தி சபை கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களையும் கூட நம்ம சொல்கிறேன், எல்லாருமே தான் தொண்டிகளாக இருக்கிறாங்க. நான் தான் அப்படின்ட்டு. ஆதாமுக்கு 2 யாவாளுக்கு 2 பசங்க. ஆதாமுக்கு பிறந்தவன் ஆபேல், சர்வத்துக்கு பிறந்தவன் காயின். இப்போ யாவாளுங்கிற கற்பத்திலிருந்து வெளிப்பட்டவங்க தான் ஸ்திரீ சபைக்கு அடையாளம், யாவாளு சபைக்கு அடையாளம். ஒரே சபையில் தான் 2 வித்துக்கள் வந்துச்சு. ஆனால் அப்போ வேற. கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பிறந்திருக்கிறாங்க. ஒருத்தர் ஸ்தாபனத்தா, இன்னொருத்தர் மணவாட்டியில் இருக்கிறவன். காயினும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக தான் கனிகளை கொண்டு வரான். ஆபேலும் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக தான் வளர்த்துருக்கிற தலையீற்றுகளெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துகிறான், அறுத்து ரத்தத்தை எழுச்சி செலுத்துகிறான். காயின் அழகான கனிகளை சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பலிகளை செலுத்துகிறான். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கையும் வெறுத்தார், ஆபேலையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரித்தார். ஏன்? வித்து வேற. இது சர்ப்பத்தின் வித்து காயின். அவனால் வந்து சரியான வெளிப்பாட்டை கொண்டு வர முடியல. தன் தாய் தகப்ப ரத்தத்தில் பாவம் செஞ்சாங்க. ரத்தத்துக்கு ரத்தம் தான் நிவாரணம். அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆடு அடிக்கப்படணுங்கிறதுக்கு மிருகஜீவங்களை தலையிட்ட கொண்டு வந்து அடித்தான்.
ஆனால் இவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஆனால் ஒரே சபையில் தான் இருக்கிறான். யாவலின் கற்பத்தில் தான் பிறந்தவன். சகோதரன் தான். காய்கறிகளை கொண்டு வரான். காய்கறிகளும் தேவனுடைய வார்த்தையில் உருவாக்கப்பட்டது தான். ஆட்டுக்குட்டியும் தேவனுடைய வார்த்தையில் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் காய்கறிகளில் ரத்தம் இல்லை, ஆட்டுக்குட்டியில் ரத்தம் இருந்துச்சு. ரெண்டு பேருமே தேவனுடைய வார்த்தையில் இருப்பதாக கூறிக்கொண்டாங்க. தவறான உபதேசங்கள் ஸ்தாபனங்களிலே மற்ற 28:19 இயேசுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க, அது தேவனுடைய வார்த்தை தான். அப்போ 2:38 இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்க, இது தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற அதில் வெளிப்பாடு இல்லை. அப்படி சரியான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து நாமங்கிற வெளிப்பாடு தான். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாதான் பாவம் மன்னிக்கப்படுங்கிறது ரெவலேஷன். ஆகவே தான் மனவாட்டி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்குறா. ஸ்தாபனத்துக்காரே அவனுக்கு வெளிப்பாடு இல்லாதனால பிதா குமாரனே சொல்லி கொடுக்குறான். இது இயேசுவே பேசிட்டாரு, இயேசுவே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதுக்கு வெளிப்பாடு அவனுக்கு தெரியல. கடைசி கால செய்தி சபையிலே அப்படிதான். இது ஒரு களம், ஒரே சபை. யாவருடைய கற்பம் மாதிரி இது ஒரே சபை தான். தீர்க்கதரிசி செய்தி விசுவாசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எல்லாமே வித்துக்கள் கிடையாது. சர்ப்பத்தின் வித்துகளும் காயினி பல சர்ப்பத்து வித்துகளும் இதுதான் இங்கே தான் இருக்குது. உண்மையான தேவனுடைய வித்துக்களும் இங்கே தான் இருக்குது. ஆபேல பாட்டுக்களோ சர்ப்பத்தின் வித்துக்களோ ஹோ ஹோ அப்படின்னு பிரசங்கத்தை கத்துறது, குத்திக்கிறது, ஆடுறது, பாடுறது, தான் கடைசிகளை செய்தியில் பயங்கரமான ஆளுங்கிற மாதிரி பீத்திக்கிறது. பாட ஒரு பிரசங்கத்தை பண்ணியாச்சுன்னா என்னமோ பெரிய சாதிச்ச மாதிரி வேர்வையெல்லாம் சிந்திட்டு இவன்ட்டு அப்படி இருக்கிறது. எல்லாத்தையும் ஆமேன்னு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கத்தை அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, பிரசங்கத்தை குத்துறது, உதைக்கிறது, இப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணி செய்கிறான். அது தெரியுது. குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது. நிறைகுடமாக இருந்தால் என்ன செய்யும்? அது தழும்பாது, அதெல்லாம் ஆர்ப்பரிக்காது, தாழ்மையாக இருக்கும். குறைகுடம் கூத்தாடும். ஒன்று கூத்தாடுது, நமக்கு மேலே ஒருத்தர் இல்லைன்னு இவன் சொல்கிறான்னா அவன் குறைகுடம். ஆனால் அப்படியே விட்டுரும், சர்ப்பத்து காயின் மாதிரி. ஆனால் ஆபேல் ஒரு எளிமையானவங்க. அவன் எதுவுமே பேசல, சைலண்டாக ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சிட்டு வந்து அடிச்சு ரத்தம் சிந்தினான். கடைசி கால செய்தியில் உண்மையான செய்தி பேசுகிறோம் அப்படிதான் இருப்பான். காயினுக்கு ஆபேல் மேலே ஆபேலுக்கு காயின் மேலே கோபமே வரலைங்க. ஆனால் காயினுக்கு ஆபேல் மேலே பொறாமை வந்துச்சு. பைபிள் சொல்லுதான முகநாடி வேறுபட்டது. கடைசி கால செய்தி சபையில் தவறான விஷயத்தில் இருக்கிறாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அவனுக்கு கோபம் வரும். எதிர்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டாலோ எதிர்த்து ஏதாவது பேசிட்டாங்கனாலோ அவனோட குற்றங்களை சொல்லியாச்சுன்னா பாம்பு போல சீருவான். அவனை பற்றி அசிங்கமாக பேசுறது, அவனை மதிப்பு குறைவாக பேசுறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது. என்கிட்ட மோதிர நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ அசிங்கப்படுத்துறதுக்கு நான் தயாராக இருப்பேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. அது சர்ப்பத்தின் வித்து. ஏன்னா காயினுடைய முகநாடி வேறுபட்டது. ஆபேலை கொலை பண்ணுறதுக்கும் அவன் தயாராக இருந்தான், அந்த கொண்டு போட்டான் பாருங்க. ஸோ கடைசிகள் செய்தியில் அந்த வித்துக்கள் இருக்குது. சரியான செய்தி கொடுப்பவர்களை, எளிமையான தாழ்மையான ஊழியக்காரர்களை காயினுடைய வித்துக்கள் அந்த இன்னைக்கு என் டைமில் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஸ்தாபனத்துக்காரன் மட்டும் நினைக்காதீங்க. என் டைம்லேயும் அந்த வித்துக்கள் அதே பிரிணாம பேசுது, அதே இயேசுநாதத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குது, எடுக்குது. ஆனால் அவருடைய ஸ்பாவம், அவருடைய கனிகளாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். இயேசுவின் ஊழியத்தில் யூதாஸ் கூட இருந்தான், கடைசி வரைக்கும் அவன் இருந்தான். ஆனால் ராபோஜனை வரும்போது அவன் ஓடிட்டான். அதே போல் இன்றைக்கும் அப்படி தான். தவறான உபதேசக்காரங்க கடைசி வரைக்கும் கடைசி நேரத்தில் கழட்டுருவாங்க. எத்தனைங்க என்னுடைய சர்வீஸில் எத்தனை ஊழியக்காரங்க ஆரம்பிக்கும் போது உற்சாகமாக இவன்னு ஆர்ப்பரிப்பாங்க. இன்றைக்கி அவங்களாம் எங்கே காணாமல் போயிட்டாங்க. தவறான உபதேசத்துக்கு ஓடிடுறது, விழுந்து போயிடுறது, எந்த சபையும் வேண்டாம் ஸ்தாபனத்துக்கு போயிடுறது, வீட்டில் உட்காந்துக்கிறது. நிறைய பேர் ஊழியத்தை இழந்துட்டாங்க. பெருமை அடித்து கடைசியில் ஊழியத்தை இழந்துட்டாங்க. உலக பிரகாரமான ஒரு நடிகன் சொல்லுகிறான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுனது, குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் கிடையாது. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, இந்த ரெண்டும் இல்லாத ஊர் இல்லை அப்படின்னாரு. அவன் உலக மனுஷன், உலகத்துக்கு சொல்கிறான். அதே காரியத்தை நம்ம எடுத்தோம்னா இந்த கடைசி கால செய்தியில் குறைக்காத நாய்கள் கிடையாது, குறை சொல்லாத வாய்கள் கிடையாது, அது இல்லாத சபையும் கிடையாது. என் டைமில் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே கிடக்கான். உபதேச ரீதியாக ஒரு தவறுகளை சொன்னால், பிரதர் இந்த டாக்டரின் தப்பு, இந்த செய்தி தப்புனா உடனே அவருக்கு அப்படியே மூஞ்செல்லாம் செலுத்துறது, நான் சிங்கன்ட்டு அசிங்கமாக மாறிடுறான்.
ஒவ்வொருத்தரும் தன்னை சிங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக இருக்கிறான். அவன் சண்டை போடுறது, திட்டுறது, அசிங்கமாக பேசுறது, ஆபாசப்படுத்து பேசுறது, கோபம் வருது, எரிச்சல் அடைகிறது, அவனை பற்றி தூத்திட்டு தெரியுறது. ஏன் தெரியுமா? குறை சொல்கிற வாய் அது. ஸோ நிறைய அது கடைசி நாட்கள் இருக்குது. சமீப காலத்தில் ஏன் சில சகோதரர்கள் வந்தாங்க. பிரதர் சிலர்லாம் உங்களை பற்றி சொல்கிறாங்க, என்னை பற்றி வருஷ கணக்கில் சொல்கிறாங்க. இப்போ என்ன லேட்டஸ்ட் மெசேஜ் சில செய்திகளையும் நாங்கள் கேட்டோம். என்னவா, ராஜா பிரதர் சுவிசேஷகராக தான் இருந்தார், எப்படி பாஸ்டராக மாறினார் அப்படின்ட்டு. நீங்கள் சுவிசேஷகர் தானாமே, எவாஞ்சலிஸ்ட் தானாமே, நீங்கள் எப்படி பாஸ்டர் ஆனீங்க? யாரையா சொன்னது? சில ஆட்களை யாரெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ, அந்த ஆட்களெல்லாம் என்னை பாஸ்டர்னு நோட்டீஸ் அடித்து விளம்பரம் பண்ணி ஃப்ளெக்ஸ் போர்டெல்லாம் வச்சு என் போட்டோவை போட்டு கூட்டம் நடத்தணும் தான். பாஸ்டர் ராஜா வந்திருக்கிறார், கோவையில் ஒரு பாஸ்டர், எங்கள் ஊரில் நான் மாஸ்டர் அப்படின்லாம் பேசணுங்க தான். நம்ம அவங்க ஊழியர்களில் ஏதோ ஒரு உபதேசங்களை குறை சொன்ன உடனே அவங்களுக்கு முகநாடி வேறுபட்டு, இவன் முதல்ல எவாஞ்சலிஸ்ட் தான், இப்போ எப்படி பாஸ்டர்னு இப்போ சொல்கிறான். அப்போ அவனுக்கு புத்தி வந்திருக்கணுமில்ல. அல்ல என்ன எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? ஆரம்ப நாட்களில் நான் 22 வயதில் ஊழியத்துக்கு வருகின்ற பொழுது, அப்போ கடைசி கால செய்தி இவ்வளவு சபைகளெல்லாம் கிடையாது. கோயம்புத்தூரில் ஒரே ஒரு சபை தான் இருந்துச்சு. அந்த சபை முக்காடு உபதேசத்திலையும் அந்நிய பாஷையில் இருந்ததுனால திருக்குறள் செய்தி அவ்வளோக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த நாட்களில். அந்த சபையை விட்டு வெளியே வந்து நான் ஒரு சபையை ஆரம்பிக்கிறக்காக வெளியே வந்தேன். அப்போ அநேக இடங்களில் என்ன செய்திக்கு கூப்பிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் அந்த 22, 23 வயசில் அந்த வழி ஆரம்பத்திலேயே பல இடங்களுக்கு போனேன். அதனால் என்ன வந்து அவங்களாகவே எவாஞ்சலிஸ்ட்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. சில நோட்டீஸுகள் அடிக்கும் போது எவாஞ்சலிஸ்ட்னே போட்டுக்கிட்டுவாங்க. ஸோ அவங்க புரிதலுக்காக அப்போ எங்கிட்ட சபையும் இல்லை, நான் வாலிப பையன். ஸோ போகிற இடங்களில் அவங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி எவாஞ்சலிஸ்ட் நோட்டீஸ் அடித்து தான் நான் ஆரம்பத்தில் இருந்தேன். அதன் பிறகு சபை ஆரம்பிக்கப்பட்ட உடனே பாஸ்டரானே ராபோஜனம் சுவிசேஷகராக இருந்து பாஸ்டர் கிடையாது, சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சேன். சுவிசேஷகனாக அல்ல, சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சேன். அப்புறம் பாஸ்டரானே சொல்லலாம். ஒருவேளை அப்படியாவே நான் சுவிசேஷகராக இருக்கட்டும், அது சரியாக கிளிக் ஆகலை. பாஸ்டர்னு என்னைக்கு நம்ம போட ஆரம்பிச்சோமோ குறைவு இல்லாமல் போகுது. இதில் என்ன தப்பு? சுவிசேஷனாக இருந்து பாஸ்டராக மாறல, என்னோடய ஊழியமே பாஸ்டர் தான். அந்த நாட்களில் வந்து நான் எவாஞ்சலிஸ்டாக நான் அறியப்பட்டேன், அவ்வளோதான். ஆனால் அன்னையிலிருந்து 1992 சபை நடத்திட்டு வரேன். எத்தனையோ சபைகள் கலைந்தது, உடைந்தது, போனது, இடம் மாறி போனது. ஆனால் அந்த பாஸ்டர் காலிங் போக வேலை இன்றைக்கி நல்லா போயிட்டுருக்குது. இதை அவங்களுக்கு வைத்தறிச்சல், எதையோ ஒரு குறை சொல்கிறது. அதை நம்ம சொல்கிறோமே, குறை சொல்லாத வாய் கிடையாது, கொலைக்காத அதுவும் கிடையாது. இது நான் என்னவாக இருந்தால் அது என்ன மூடி அப்படியா போகுது. செய்தி கொடுக்குறாரு இல்லையா, அநேக ஞானசம் எடுக்கிறாங்க இல்லையா, அநேக கூட்டங்கள் நடக்குது. இப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டங்கள் போடுறேன். நீ சுண்டு வரல தண்ணி தொட்டு கூட சுண்ணாம்பு வச்சு கூட சுண்ணாம்பு கூட தொட்டு அவனுக்கு கொடுக்க மாட்டேன், அறுத்த கைக்கு சுண்ணாம்பு போட மாட்டேன். ஆனால் கர்த்தர் வந்து எனக்கு கொடுக்குற காணிக்கைகளை வச்சு நிறையா கூட்டங்கள் போடுறேன். நீங்கள் சோறு போட்டு கூட்டம் போடுறீங்கன்னா ஒருத்தன் சொல்கிறான், ஏசு கூட சோறு போட்டால் ஏன் கூட்டம் போட்டார்? ஒருத்தர் ஐசுக்கு வந்து வசகுமாரத்துக்கு சபையில் இருக்கிற குரூப்பில் இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு ஊழியக்கார், நீங்கள் ஏன் கூட்டத்தில் வந்து சாப்பாடு போடுறீங்க? சோத்துக்காக தானே கூட்டத்துக்கு வருவாங்கன்னாரு. ஐயோ, உங்கள் பாஸ்டே சோறு போடுறாரு, ஏன் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் சோறு போட்டு தான் இருக்கிறாரு. ஐயோ, அவரை சொல்லாதீங்க. அவன் நீ ஏன் என்ன சொல்கிற? அப்போ நீ அவர்கிட்ட சொன்னியா சோறு போடாதீங்கன்னு சொன்னியா? தூரத்துலேருந்து வருவாங்கய்யா. இப்போ ஏன் மீட்டிங்னா பக்கத்து வீட்டில் இருந்தால் வராங்க, ஏதோ ஒரு குறை சொல்லணும் அவனுக்கு. இன்னொருத்தர் ஃபாரின் போகிறாரு, அடிக்கடி ஃபாரின் போகிறாரு. போனால் ஞாயிற்றுக்கிழமையில் சபை விட்டுட்டு போயிடுறாரு. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை எடுத்து குறிப்பெடுத்து வச்சுருக்கிறியா? எத்தனை முறையாக ஃபாரின் போக முடியும்? மாதம் ஒருத்தன் ஃபாரின் போவானா? அது வந்து இமிக்ரேஷனில் ஒத்துக்குவாங்களா? அடிக்கடி ஃபாரின் போகிறாங்களே. இப்போவே நிறைய பேர் இமிக்ரேஷனில் போனாக்கா அங்கே ஏன் அடிக்கடி போகிறீங்கன்னு கேட்டு ஒரு 5 நிமிஷம் என்கொயரி பண்ணி தான் அனுப்புகிறாங்க. மாதம் வாரம் ஒருத்தன் ஃபாரின் போக முடியுமா? வாரம் ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணிவிட்டு ஊர் ஃபாரின் சுற்ற முடியுமா? ஏதோ ஒரு குறை சொல்லணும். நம்ம ஃபாரின் போகிறோம்னா, இப்போ உதாரணத்துக்கு மலேசியா போகும்போது, மலேசியா 25 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். ஸ்ரீலங்காவில் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். ஊழியங்கள் இயேசு நாமத்துக்குரிய காரியத்தை நம்ம கடைசி காலத்தில் இருக்கிற அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரசங்கிக்கிறோம், பலப்படுத்துக்கிறோம். அழைப்பு அவங்க கூப்பிட்றாங்க, நம்ம தேடிட்டு போகல. அவங்க யூடியூப் செய்தி பார்க்குறாங்க, சவர்னே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க செலவு பண்ணி அவங்க கூப்பிட்றாங்க. இவன் இங்கே இருந்துட்டு அங்கே போகிறாரு, அங்கே இருக்கிற அந்த மெசேஜெல்லாம் நமக்கு போட மாட்டேங்கிறாரு.
அங்கே வந்து எங்கெங்கேயோ போனது வந்தது சாப்பிட்டது அந்த இதாக உனக்கு என்ன அதை பற்றி? ஃபாரினுக்கு போனால் அங்கே பேசுகிற செய்தி இங்கே போடணும்னு என்ன இருக்குது? அப்படி ஏதாவது இருக்குதா? கண்டிப்பாக நீங்கள் மலேசியா போனால் மலேசியாவில் என்ன பிரசங்கம் பண்ணீங்க இங்கே போகணுன்னு இருக்குதா? தமிழ்நாட்டில் நம்ம சபையில் இங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன பேசணுமோ அதை தான் அங்கேயும் நம்ம பேசுகிறோம். அவள் போட்ட என்னாகும், இவருக்கு இதை தவிர வேறு ஒன்றும் தெரியல, அதை அங்கேயும் போய் இதான் பேசியிருக்காருமா. நம்ம கொண்டு போகிறது ஒரு மொபைல் 2 மொபைல் கொண்டு போகிறோம். அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆகுதோ அவ்வளோதான். மெசேஜ் எடுத்தாக்க ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது, பிளாக் ஆயிரும், ஃபுல்லாக லாக் ஆயிரும், ஹேங் ஆயிரும் ஒரு ஃபோனு. இந்தியாவில் இருக்கும்போது நம்ம மீட்டிங் போகிறோம், அது மொபைல் எடுத்துகிட்டு அதை வேறு பக்கம் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பேசுகிறோம். ஃபாரினில் இப்படி பண்ண முடியுமா? அப்போ ஃபாரின் நம்ம போகும்போது அங்கே எங்கெங்கே போனோம், கூட்டத்தில் எத்தனை பேர் வந்தாங்க, எந்தெந்த பாஸ்ட்டை சந்தித்தோம், எந்தெந்த வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போனோம், யாரெல்லாம் நம்மளை வெளியூர் கூட்டிகிட்டு போனாங்க, எந்தெந்த ஹோட்டலுக்கு போனாங்க, அங்கே என்னென்ன விசேஷமான காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு பயோகிராஃபி மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். அது இவனுக்கு ஒரு பொறாமை இன்னும் உச்சநிலை. அதுக்கு வந்து இருக்குது, அவர் போனால் போட்டாலும் சுற்றி பார்க்கறதெல்லாம் போகிறேன், நீயும் போ, நீ யார் வேண்டானா? இல்லை நீ ஃபாரினுக்கு போய் நீ வீடியோ மெசேஜ் எடுத்து ஃபுல்லாக வீடியோ போட்டு பார்க்கலாம், மாதம் போய் பார்க்கலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பொறாமை, எதையோ ஒன்று சொல்லணும். அப்போ அந்த வித்துக்களுக்காக நான் சொல்ல வரேன். இந்த வித்துக்கள் என்ன செய்யுமா? பொறாமைப்படும். காயின் வந்து ஆபேல் மேலே பொறாமை. அவனுடைய காணிக்கு ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரு. ஒரு அருவருப்பானவன் அவன் எப்படி அறுத்தான் பார்த்தியா? ரத்தமெல்லாம் தெளிச்சிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிட்டு அசிங்கமாக அதை கதற அறுத்து அதை கொண்டு போய் பலி செலுத்துகிறான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டாரு. நான் இவ்வளோ அழகாக பலிப்பீடம் கட்டி இவ்வளோ அழகான திராட்சை பழங்கள், ஆப்பிள் பழங்கள், அழகழகான பழங்களை வச்சு நான் கொண்டு வரேன், இவரை தள்ளி விட்டாரு, என்னையுமே அவர் ஏற்றுக்கொள்ளலையே அப்படிங்க. ஏன்னு அவனுக்கு புரியல, வெளிப்பாடு இல்லை, பொறாமை, எரிச்சல். ஆபேல் மேலே நோன்றான். கடைசியில் சண்டை போட்டு அவங்ககிட்ட வாய் கொடுத்து சண்டை போட்டு அவனை கொண்டே போட்டான். இதுதான் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறவங்க செய்கிற லட்சணம். நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருக்காயா, சபையில் சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்துலேருந்து ஒரு சகோதரன் அந்த இயேசு நாமத்துக்கு போயிருக்காரு, அவருக்கு எல்லா தடையிலையும் நீக்கி ஆண்டவரே செய்தி அங்கே கொண்டு வரணும், அங்கே இருக்கிற மனவாட்டியானவள் உயிர் படையணும், அதாவது எழுப்புதல் பெறணும். ஏன் அதை மாதிரி பண்ணேன் பார்ப்போம்? பொறாமை. அப்போது தான் கெட்டதும் இல்லாமல் வனத்தையும் சேர்த்துக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் ஒளிபரப்பி மற்றவங்க இவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பேரை கெடுத்து அந்த ஊழியத்தை கெடுத்தா அவனுக்கு நிம்மதியா? நம்ம வெளிநாடே போகாமல் நான் சபையே நடத்தாமல் மூலையில் உட்காந்துட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரத்தை வந்து நீ குறை சொல்லாது. நம்ம பேசுகிற பிரசங்கத்தில் போதிக்கிற உபதேசங்களில் குறை இருந்தாக்க அதனால தாராளமாக கேட்கலாம். யூடியூப்பில் போடுங்க, ராஜாபுரனுடைய செய்தி தப்பு, இந்த பாயிண்டில் அவர் தப்பு பண்ணுறாரு, அல்லது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும், பிரதர் இது தப்பு பிரதர், எப்படி ப்ராப்பர்ட் எங்கே பேசியிருக்காரு, என்ன செய்யணும் பேசுங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இல்லை யூடியூப்பில் போட்டு போங்க. அதை விட்டு தேவையில்லாத காரியங்களெல்லாம் பேசக்கூடாது. அப்போது சபைக்கு செல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வெளிப்பாடு, சபைக்கு செல்லணும் அப்படிங்கிறது வெளிப்பாடோடு பெற்றுக்கொள்கிறவன் தான் வந்து ஆபேல். தேவனுடைய சமூகத்தில் அவர் தீர்க்கதரிசி சொல்கிறார், எதுக்குயா நம்ம சர்ச்சுக்கு போகணும், அங்கே அவரை ஆராதிக்கிறதுக்காக. அது செய்தியில் இருக்குது பாருங்க. எது ஒரு சபையை உருவாக்குகிறது? அது வெறும் கட்டிடம் இல்லை, அதன் கீழ் தேவனை தொழுது கொள்ளும்படி கூடி வருகிற ஜனங்கள் தான் அந்த சபையாகும். அப்போ ஒரு ஜனக்கூட்டத்தில் எதுக்கு வராங்க? தொழுது கொள்ளும்படியாக. சபைக்கு எதுக்கு வருதான்? தொழுது கொள்ளும்படியாக ப்ராப்ளம் சொல்கிறார். வீட்டில் இருந்ததுனால நீ தொழுது கொள்ள முடியாது, அது பர்சனல். பொதுவாக தொழுது கொள்ளணும், நீங்கள் சபைக்கு வரணும். அப்போ காயினுடைய வித்து தவறான உபதேசங்கள் இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? நீ சபைக்கு நம்ம போகணும்னு சொன்னால் அவனுக்கு ஏன் எரிச்சல் வருது, ஏன் கோபம் வருது? ஒரு சகோதரன் சொல்லுகிறார், திருச்சியில் இருக்கிற ஒரு சகோதரன், ராபோஜனத்தை அப்பத்தி திராட்சரசத்தையும் கொண்டு வாங்க, நான் காலில் போட்டு மிதிக்கிறேன். என்ன ஒரு ஆணவ பேச்சு பாருங்க, என்ன ஒரு கோபம் அவருக்கு. காலில் போட்டு மிதிக்கிறாராம் ராபோஜனம். அப்போ அதனால் அவர் சத்தியம் உறுதிப்படுத்தப்பட்டுமா? தீர்க்கதரிசி சொல்கிறாரா ராபோஜனம் எடுக்காதீங்க, அப்பவும் திராட்சரசமும் பாரம்பரியம் தான் சொல்கிறாரா? அது சொல்கிற உனக்கு வக்கு இருக்கா? உன்னுடைய போதனையை உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க, வெளிப்பாடு நான் தான் மனவாட்டி, நான் மூலமாக பேசுகிறது தான் செய்தி, தானாக பேசிக்கிறாங்க. செய்தி சொல்லுதா? குறிப்பு கொடுக்க முடியுமா உன்னால்? இந்த மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு வந்து குடிக்க முடியுமா? தீர்க்கதரிசி இந்த பக்கத்தில் சொல்கிறாரு, பைபிள் இந்த வசனம் சொல்லுது, நமக்கு ராபோஜனம் தேவை கிடையாது, அது ஸ்தாபன உபதேசம். எங்கேயாவது ப்ராஃபிட் சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரா?
அதை காலில் போட்டு மிதின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அவ்வளோ கோபங்க. தவறான உபதேசக்காரர்கள் பெரும்பாலும் கோபம் எரிச்சல் உள்ளவர்களாக இருப்பாங்க. நம்மளை பார்த்து சீறி விடுவாங்க, அல்லது நம்மளை பார்த்து கோபப்படுகிறவனு எரிச்சல் அடைகிறவனு சர்ப்பத்தின் வித்து. அதை தெரிஞ்சுக்கிங்க. ஸோ சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீங்க. சர்ச்சே இல்லை பிரதர், எங்களுக்கு எங்கள் ஊர் ரொம்ப வில்லேஜ் பிரதர், ஆனால் எங்கள் சிட்டியில் இப்போ சபை இல்லை பிரதர், இருக்கிறது கடைசி கால செய்தி சபை 2 சபை இருக்குது பிரதர், அவங்க பிரணாம் கிறிஸ்துக்களாக இருக்கிறாங்க பிரதர், இல்லைன்னா ராபோஜனத்தை கொடுக்காம இப்படி இருக்கிறாங்க, ரேப்சர் ஃபெய்த்தில் இருக்கிறாங்க பிரதர், இந்த சபை 1000 சாட்சியில் நம்ம இருக்கிறோம்னு சொல்கிறாங்க பிரதர். அவங்கெல்லாம் போகாதீங்க. எங்களை மாதிரி ஆன்லைனில் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. நாங்கள் சர்ச்சு நடத்துகிறோம், ஞாயிற்றுக்கிழமையில் ஆன்லைனில் போடுறோம், நம்பரை கொடுத்தா லிங்க் பண்ணி விட்ருவோம். 40 பேருக்கு மேலே நம்ம லைனில் வெளியில் இருக்கிற ஆட்கள் கான்டாக்டில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 11 மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம்னா மதியானம் 2:30 மணி வரைக்கும் மெசேஜ் இருக்கும், ஆராதனை இருக்கும். மெசேஜ் 1 மணிலேருந்து 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் 2.5 மணி நேரம் மெசேஜ். அவங்க ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க தங்களை வீட்டில் ஏதோ ஒரு ஓரமாக இருந்துட்டு நாங்கள் பாடும்போது அவங்க பாடுறாங்க, நாங்கள் ஜெபிக்கும் போது அவங்க ஜெபிக்கிறாங்க, நாங்கள் செய்தி கொடுக்கும்போது கவனமாக கேட்குறாங்க. முடிஞ்சவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை வந்து ராபூஜன் எடுத்துகிட்டு போகிறாங்க, தசோபாத்தை செலுத்துகிறாங்க, காணிக்கை செலுத்துகிறாங்க, நல்லது கெட்டதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, போகிறோம் வரோம். ஏன் அவங்க இடத்துல சபை இல்லை? அப்போ சபை உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா இதையாவது செய்யுங்க, ஒரு ஆன்லைன்லையாவது கேளுங்க. நம்ம காலத்தில் தொலைபேசியில் ஆன்லைனில் கேட்டாங்க, நம்ம காலத்தில் கத்தர் ஒரு ஆசீர்வாதமாக இந்த மாதிரி ஆன்லைனில் கொடுத்துருக்கிறார், ஆன்லைனில் கேளுங்க. அல்லது உங்கள் பக்கம் ஏதாவது சபை சரியான சத்தியத்தில் சபை இருக்குது அப்படின்னா அந்த சபைக்கு போங்க. அந்த ஊழியக்காரனை பாருங்கள், அவனுக்கு தசவாங்க கொடுங்க, சபைக்கு நீங்கள் தூணாருங்க. அதை தான் திருகதி சொல்கிறார். சபை காலம் முடிஞ்சிருச்சு, சபை நமக்கு தேவையில்லை, நம்ம சபைக்கு போக வேண்டாம், ராபோஜனம் தேவையில்லை, இதெல்லாம் வந்து சர்ப்பத்தின் வித்துக்கூடிய உபதேசம். தொடர்ந்து ஏதாவது கேள்விகளோ சந்தேகம் வந்து என்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 30 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை தேவன் தலைநிமிர நடக்கும்படியாக ஊழியத்தை ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். ஸோ நம்ம வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம், யாரையும் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்களுடைய அவங்களை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறதுலாம் செய்ய மாட்டோம். உபதேச ரீதியாக தான் பேசுவோம். உபதேசத்தில் விழுந்து போயிட்டான்னு சொல்லுவோம். அதுக்கு நான் பயப்படவே மாட்டேன். நீங்கள் என்ன எப்படி விழுந்து போகலான்னு சொல்லலாம், இவரை எப்படி இங்கே விழுந்து போகலான்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நியாயாதிபதியா? வார்த்தை என்கிட்ட இருக்குது, வார்த்தையின் மூலமாக இது பண்ணுறேன். எனக்கு குற்றப்படுத்தினா குற்றப்படுத்திட்டு போகும். பர்சனல் லைஃப்பை வந்து நான் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன். இவர் இப்படி பண்ணினார், அவர் அப்படி பண்ணினார், அது நமக்கு தேவையில்லை, அது காயினுடைய வேலை. சர்ப்பம் தான் என்ன செய்யும்? அடுத்துடைய அந்தரங்கங்களை எல்லாம் ஆராயும். தேவன் அப்படி கிடையாது. உபதேசத்தில் அவன் எப்படி இருக்கிறான், அதுக்காக அந்தரங்க இப்போ மாம்ச பிரகடனம் பாவங்களை செய்கிறது சரின்னு சொல்ல வரல, அது தேவனுக்கு அவனுக்கு உள்ளது. ஒருத்தர் பாஸ்டர் அந்த உபதேசம் தப்பாக சொன்னால் நான் தப்புன்னு சொல்லி காட்டணும். அவன் பின்பற்றுவான், நாளைக்கு அவனுக்கு நமக்கு ஐக்கியம் இல்லாமல் போயிடும். ஒரு கூட்டம் அவனை ஃபாலோ பண்ணுற கூட்டமெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாங்கன்ட்டு நீ மாய்மாலம் பண்ணிட்டு அதை கண்டுக்காமல் இருந்தீனாக்க நீ சர்ப்பத்தை நிறுத்து. நியாயத்திற்கு பின்னால் தேவனை அக்கறையில் ஓட்டுருவார். ஸோ தைரியமாக சிங்கம் மாதிரி இருக்கணும், பன்னி கூட்டங்க மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடாது. சிங்கம் எப்படி தனியாக வந்து எப்படி போருக்கு வருதோ, சிங்கத்துடைய தன்மை எப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? சிங்கம் சிங்களாக தான் வரும், அது கூட்டம் சேர்த்திட்டெல்லாம் வராது. அப்படியே வந்து ஃபேமிலி கூட்டிகிட்டு தான் வரும், மனைவி பிள்ளைகளோடு தான் வரும். ஆனால் பன்னி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய கூட்டமாக வரும், கத்திக்கிட்டு சேர்த்துலேருந்து புறட்டுலாம் வரும். ஸோ கடைசி கால செய்தியில் நம்ம பன்னி கூட்டங்களாக இருக்கக்கூடாது, சிங்க கூட்டங்களாக இருக்கணும், சிங்கத்தின் கஜினி உழவலாக இருக்கணும். சபைக்கு நீங்கள் யாராவது போகாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் சபைக்கு போவாங்க. உங்களுக்கு சபை கிடைக்கல அப்படின்னாக்க ஆன்லைனில் யாராவது நல்லா செய்தி கொடுத்தாங்கன்னா அவங்களோட லிங்க்கில் இருங்க. இல்லை அவங்களும் தெரியலைனாக்க தண்டர் மினிஸ்ட்ரி எங்களுடைய லிங்க்கு வாங்க, உங்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கப்படும். உங்களுக்காக செபிப்போம். ஞாயிற்றுக்கிழமையில் எங்கள் சபையோடு கூட இணைந்து உங்கள் வீட்டிலிருந்தே கர்த்தரை எங்களை ஆராதிக்கலாம். சபை இல்லைன்னா, ஆனால் உங்கள் இடங்களில் சபை இருந்தால் கண்டிப்பாக போங்க, தசவம் வாங்க செலுத்துங்க. இது என்னுடைய சபை என்று சொல்கிறதுக்கு இருங்க. சபைக்கே போகாமல் நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்கு, செத்து போன சுடுகாடுக்கு கல்லறைக்கு போகிறது, அந்த கேவலமான விஷயத்தையெல்லாம் விட்டுருங்க. ஒரு சபையில் நிறுத்துருங்க. திருக்கதரிசி தான் சொல்கிறார், நீங்கள் கட்டாயம் சபைக்கு போகணும் செய்தியில் அவர் சொல்கிறார் இல்லையா, சொன்னோம் இல்லையா? கட்டாயம் நீங்கள் சபைக்கு போகணும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Hallelujah, hallelujah, hallelujah.